ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 145. ஸ்ரீ சுவாமி சுத மகாராஜ் ஆகுதல். பண்டிட் கத்ரி மற்றும் ஹரிபாவ் மும்பை வந்து சேர்ந்தனர். மூவரும் தங்கள் லாப பணத்தை பகிர்ந்து கொண்டனர். பண்டிட் தன் கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதி அடைந்தார். ஹரிபாவுக்கு மட்டும் ஸ்ரீ சுவாமிகளின் நினைவு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. அவருக்கு இந்த உலக வாழ்க்கையின் மீது பற்றற்று போனது. அவருக்கு மீண்டும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசிக்க வேண்டும் போல தோன்றிக்கொண்டே இருந்தது. அவர் தன்னிடம் இருந்த பணத்தில் ஸ்ரீ சுவாமிகளுக்கு வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு வெள்ளி பாதுகைகளை செய்து கொண்டு 15 நாட்கள் விடுப்பில் அக்கல்கோட் சென்றார். அக்கல்கோட் சென்றடைந்தவுடன் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த வெள்ளி பாதுகைகளை கொடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ சுவாமி அதை பெற்றுக்கொண்டு உடனே அணிந்து கொண்டார். அடுத்து 14 நாட்கள் அந்த பாதுகைகளை அணிந்து கொண்டே இருந்தார். பக்தர்கள் பலர் அந்த பாதுகைகளை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருந்த போதிலும் ஸ்ரீ சுவாமி அவர்களிடம், இது என் ஆத்மா, நான் அதை எவரிடமும் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். 14வது நாள் ஹரிபாவ் தரிசனத்துக்காக சென்றபோது ஸ்ரீ சுவாமி ஹரிபாவை தன்னருகில் இழுத்து கொண்டு, நீ என் மகன், உன் தொழிலை மூட்டை கட்டிவிடு, வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கடற்கரையோரம் ஒரு குடிலை கட்டி கொடியை பரப்பு என்று கூறினார். பாதுகைகளை ஹரிபாவுக்கு அளிப்பதற்கு முன்னர் அவற்றை தன் கைகள், கால்கள், முகம் மற்றும் அனைத்து அங்கங்களிலும் தொட்டுவிட்டு கொடுத்தார். அதை பெற்றுக்கொள்ளும் போது ஹரிபாவை 3 முறை தோப்புக்கரணம் போட்டுவிட்டு கைகளை பவ்யமாக மடக்கி கொண்டு வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார். நீ ஒரு மாளிகையை, அதாவது மடம் எழுப்புவதற்காக நான் என் ஆத்மலிங்கத்தை உன்னிடம் அளிக்கிறேன். இன்றிலிருந்து நீ என் மகன் என்று கூறினார். மீண்டும் ஒரு முறை ஹரிபாவை அந்த பாதுகைகளால் தன் வயிற்றை சுற்றி தொடுமாறு கூறிவிட்டு அவற்றை அவருடைய தலையில் வைத்துக்கொண்டு கிளம்ப உத்தரவிட்டார். ஹரிபாவ் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. இந்த நிகழ்ச்சி அவர் அக்கல்கோட்டில் தங்கியிருந்த போது நடைபெற்றது. அன்றிரவு ஹரிபாவ் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் இருந்து அனுகிரகத்தை பெற்றார். ஒரு நாள் இரவு நேரத்தில் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். ஹரிபாவும் மற்ற சீடர்களும் மரத்தின் கீழே படுத்துக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் ஒரு குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று அந்த மரத்தை பார்த்து, ஏ கெட்ட வார்த்தை, நீ இங்கிருந்து போய்விடு, என் குழந்தைகள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று 3 முறை கூறிவிட்டு குச்சியை உயர்த்தி காட்டினார். இந்த வார்த்தைகளை மரம் கேட்டுக்கொண்டிருப்பது போல சலசலவென நடுங்கியது. மரத்தின் மையப்பகுதி தகதகவென மின்னியது. நெருப்பு பந்து ஒன்று மரத்திலிருந்து வெளியேறியது. இந்த காட்சியை ஹரிபாவும் மற்றவர்களும் படுத்துக்கொண்டே பார்த்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிபாவ் எழுந்து ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று அவருடைய கால்களை பிடித்து விட்டார். இருவரும் ரகசியமாக பல மணி நேரத்திற்கு பேசிக்கொண்டிருந்தனர். உரையாடல் முடிந்தவுடன் ஸ்ரீ சுவாமி ஒரு குச்சி, ஒரு கஃப்னி ஆகியவற்றை தன் தலையணைக்கு கீழிருந்து எடுத்து ஹரிபாவிடம் தூக்கி எறிந்துவிட்டு, உலக வாழ்க்கையை துறந்துவிடு என்று கூறினார். இதுதான் குரு உபதேசமோ? அடுத்த நாள் காலையில் ஹரிபாவ் ஸ்ரீ சுவாமிகள் அளித்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஸ்ரீ சுவாமி அளித்த பாதுகைகளுடன் மும்பை சென்றடைந்தார். அவர் மும்பையில் காமத்ரிபுரா என்கின்ற இடத்தில் வசித்து வந்தார். வீட்டுக்கு வந்தவுடன் தன் செல்வங்கள் அனைத்தையும் தானமாக வழங்கினார். 6 எதிரிகளான காமம், குரோதம், லோபம், மதம், மோகம் மற்றும் மாச்சரியம் ஆகியவற்றை உடனடியாக துறப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல.
ஹரிபாவ் நல்ல வசதியான மனிதர். அவரிடம் இருந்த ஆடை ஆபரணங்கள், பசுவளம் ஆகியவற்றை முறைப்படி பிராமணர்களுக்கு தானமாக வழங்கிவிட்டு துறவரத்தை ஏற்றுக்கொண்டார். ஹரிபாவின் மனைவி தாராபாய்க்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் எதிலும் உடன்பாடு இல்லை. அவளுடைய நகைகள் மற்றும் திருமாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காமல் அனைத்தையும் விற்று கிடைத்த பணத்தையும் தானமாக அளித்து விட்டார். துறவர சம்பிரதாயம் நடந்து கொண்டிருந்த போது தாராபாய் அழுது அழுது வீங்கிய கண்களுடன் துறவரம் வேண்டாம் என்று கதறிக்கொண்டிருந்தாள். ஆனால் ஹரிபாவ் எந்தவித சலனமும் இல்லாமல் உணர்ச்சி அற்றவர் போல் இருந்தார். ஹரிபாவ் காவி உடை அணிந்து கொண்டார். அவர் மனைவிக்கு வெள்ளை ஆடைகள் கொடுக்கப்பட்டன. அவர் ஜால்ராவையும் தம்பூராவையும் கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பஜனைகள் செய்ய தொடங்கினார். அவர் அன்றிலிருந்து ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் என்று அழைக்கப்பட்டார். சுத என்றால் மகன் என்ற அர்த்தம். ஸ்ரீ சுவாமி சுத மகராஜ் எப்போதும் சித்த நிலையிலேயே இருந்தார். தாராபாய் இவற்றை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் துக்காராமின் மனைவியைப் போலவே நடந்து கொண்டாள். ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலை கொள்ளாமல் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் சிரித்து கொண்டிருப்பார். அவர் தாராவுக்காகவே ஒரு அபங்கத்தை இயற்றி பாடினார். அதன் பொருளானது, தாரகே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்னவென்றால், உன் கையில் தம்புராவை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமியின் பாதங்களில் உன் கவனத்தை வைத்துக்கொண்டு அவரை பற்றி பாட வேண்டும். ஸ்ரீ சுவாமிகளுடைய பெயரை சொல்லும் தண்டோராவை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக செல்ல வேண்டும் என்று பாடி அவளுக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது பக்தியை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கூறினார். சுவாமி சுதமகராஜ் முதலில் காமத்திபுரா என்கின்ற இடத்தில் ஒரு மடத்தை நிறுவினார். அங்கு அனைத்து ஜாதியினரும் வந்து பாதுகைகளை வழிபட துவங்கினர். அங்கு வந்து தரிசனம் செய்த பலரின் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைத்ததோடு அல்லாமல் அக்கல்கோட்டில் அப்போது நடந்து கொண்டிருப்பவைகளை தெளிவாக கூறினார். இருப்பினும் சிலர் அவரை போலியானவர் என்று கூறிய போதிலும் அவர் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் சிரித்துக்கொண்டே அபங்கங்களை பாடிக்கொண்டிருப்பார். கொங்கணி பிராமணரான நானா சோஹானி ஒரு நாத்திகர். அவர் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜை கிண்டல் செய்தார். சில நாட்களில் தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு அக்கல்கோட் சென்று வந்த பின் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெறும் கௌபீனத்தை மட்டும் அணிந்து கொண்டு பிச்சை எடுத்து வாழ்ந்தார். அவருடைய மனைவியும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரம பக்தையானாள். சிறிது காலங்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் அவருக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதுகைகளை வழங்கினார். ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு மடத்தை அவர் நிறுவி இன்றும் அவருடைய சந்ததியினர் அந்த பாதுகைகளை பூஜை செய்து வருகின்றனர். நர்ஜோசி என்கின்ற பார்சி மங்களான பார்வையால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அவர் சுவாமியின் ஆரத்தியை தரிசனம் செய்ய மும்பையில் உள்ள கோவிலுக்கு வருவார். அவருடைய பக்தியை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்த ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் அவருடைய பார்வை கோளாறை குணமாக்கினார். இதனை அறிந்து கொண்ட பல பார்சிகள் அவருக்கு பக்தர்களாக ஆனார்கள். அவர்கள் அனைவருடைய விருப்பங்களும் நிறைவேறின. ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு வெறும் 25 வயதுதான் ஆகியிருந்தது. அவருடைய உறவுக்காரர்கள் அனைவரும் அவர் தன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறார் என்று கருதினார்கள். ஹரிபாவுடைய அன்னை காக்குபாய் அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தாள். அவளை ஸ்ரீ சுவாமி மகராஜ் தன் அன்னையை போல் பாவித்து அனுசியா என்று அழைப்பார். ஹரிபா துறவரம் மேற்கொண்ட போது அவள் கொங்கனில் இருந்தாள். அவள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன் மகனை மீண்டும் சம்சார பந்தத்திற்குள் வருமாறு வற்புறுத்தினாள். ஆனால் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. தொடக்கத்தில் அவள் ஹரிபாவுக்கு யாரோ சூனியம் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டு சடானாவில் வசித்து வந்த தேவ் மம்மலத்தாரிடம் ஆலோசனை செய்தாள். ஹரிபா ஒரு உன்னதமான ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் உள்ளார் என்று அவர் கூறிவிட்டார். அதனால் மனம் உடைந்த காக்குபாய் மும்பை வந்தடைந்தாள். அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்பவர்களை
கடற்கரையோரம் இருக்கும் இடத்துக்கு சென்று தரிசனம் செய்யுமாறு ஸ்ரீ சுவாமிகள் அனுப்பி வைத்தார். அப்படிப்பட்ட தந்தை மகன் பாசம் இருவருக்கும் இடையே இருந்தது. ஸ்ரீ சுவாமி சுத மகாராஜ் போல ஒரு பரம பக்தர் எவருமே இல்லை என்று கூட கூறலாம். அவர் தொடங்கி வைத்த ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஜெயந்தி கொண்டாட்டம் மற்றும் அவரை பற்றிய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து அடுத்த அத்தியாயங்களில் விரிவாக பார்க்கலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.